டிடி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இறையருளையும் குருவருளையும் மீண்டும் வணங்கி திருமூல தேவரையும் நான் வணங்குகிறேன். ஏன்னா திருமந்திர நூலில் கடைசியாக ஒரு வெண்பா இருக்கும், திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு கருமூலம் இல்லைகான். யாரெல்லாம் திருமூலரை சிந்திக்கிறார்களோ, அவர் அருளிய திருமந்திரத்தை கேட்கிறார்களோ, அவருடைய கரு மூலம் இல்லை, இனிமேல் பிறந்து வரமாட்டீங்க, பிறவி இதோடு முடிஞ்சது. எனவே டிடி தமிழ் நேயர்கள் திருமந்திரத்தை கேட்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் இனி பிறவி இல்லை என்று திருமூலர் சொல்கிறார். திருமூல தேவனையே சிந்தை செய்வார்க்கு இனி கருமூலம் இல்லைகான். இங்கே நான் அதை பதிவு செய்வதற்கு காரணம், இறையருள் சிவனருள் திருமூலர் அருளோடு நேற்றோடு நாம் 2ஆம் தந்திரத்தை நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைக்கு 3ஆம் தந்திரம் நாம் தொடங்குகிறோம், அதுக்குள்ளே நுழையிறோம். இறையருள் முதல் தந்திரம் முழுமை நீதி கருத்துக்களாக இருந்தது, நல் ஒழுக்க நிலை. 2ஆம் தந்திரம் பெரும்பகுதி புராணங்களை ஒட்டி சிவபெருமானுடைய சிறப்பை சொல்லி, அதுக்கு பிறகு சிவபெருமானை எப்படி போற்றணும், திருக்கோயில்களை எப்படி பாதுகாக்கணும், குருவினுடைய பெருமை, அந்த குருவாக இருக்கிற பெரியோரை எப்படி துணை கொள்ள வேண்டும், அதுக்கு நல்ல பண்பு பொறுமை எப்படி இருக்கணும், இதையெல்லாம் பார்த்தோம். இப்போ 3ஆம் தந்திரத்துக்கு நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம். இந்த 3ஆம் தந்திரம் முழுக்க யோகம். திருமந்திரம் எல்லா செய்திகளையும் பதிவு செய்திருக்கு. நீதி முடித்தோம், புராணங்கள் முடித்தோம், சிவனுடைய பெருமை பேசணும். இப்போது யோகத்துக்குள்ளே நுழையிறோம். இந்த யோகம் எச்சரிக்கையாக இருக்கணும். என்றால் யோகம் என்றால் இணைதல் என்று பொருள். யாரோட யார் இணையிறது? பரமாத்மாவோடு ஜீவாத்மா இணையணும். அதுக்கு தான் இந்த யோகம். சர்க்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை, வேடிக்கை விளையாட்டு காட்டுறதுக்கு இல்லை, ஃபோட்டோக்கு இல்லை, தொலைக்காட்சிக்கு இல்லை, பெருமைக்கு இல்லை. இந்த ஜீவனை சிவத்தோடு ஜீவஜோதி சிவஜோதியோடு இணையணும், பொருந்துதல். இதுதான் யோகம். இந்த 3ஆம் தந்திரம் நாம் பல நாட்கள் பார்க்க போகிறோம். எச்சரிக்கையாக ஒரு செய்தி இங்கே நான் பதிவு செய்கிறேன், நன்றாக கவனிக்கணும். எந்த ஞான நூலாக இருந்தாலும் திருமந்திரம் சேர்த்து, இந்த நூலில் சொல்லப்பட்ட யோகம் ஞானம் 2 கருத்துக்களும் சொல்லப்பட்டவை 20 விழுக்காடு தான், சொல்லாமல் விடப்பட்டவை 80 விழுக்காடு. இங்கே சொல்லப்பட்டவை அறிமுகமாக சொல்லியிருக்கிறார்கள். யோகம் நீங்கள் இப்படி கேட்டு செய்யக்கூடாது, இல்லை எங்கே படத்தில் பார்த்து நீங்களாக யோகாபியாசனம் செய்யக்கூடாது. நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு அறிமுகம்தான் இப்போ நடக்குது. தேர்ந்து எடுக்கப்பட்ட சில பாடல்களைத்தான் அறிமுகமாக தான் இங்கே சொல்லப்படுகிறது. இதை கேட்டு நீங்கள் உடனே எந்த முயற்சியும் இறங்கக்கூடாது. நல்ல ஒரு யோகா மாஸ்டர், யோகா விற்பனர் நீங்கள் போய் பார்த்து அவர் காட்ட கண்டு நீங்கள் செய்யணும். நல்ல மாஸ்டர் என்ன பண்ணுவார்? அவர் முதல்ல செஞ்சு காட்டுவார், உங்களை செய்ய சொல்வார், நீங்கள் செய்கிற போது நிகழ்கிற பிழைகளை திருத்துவார். எனவே இது முழுக்க பயிற்சிக்கு உரியது. 3ஆம் தந்திரம் முழுக்க நான் அறிமுகம்தான் செய்கிறேன். தயவு செய்து நான் சொல்வதை கேட்டுக்கொண்டு நீங்கள் எந்த யோகா பயிற்சியோட எந்த பிராணாயாமம் செஞ்சிடாதீங்க. தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அதுக்கப்புறம் நல்ல அதுக்குரிய மாஸ்டர் இருக்காங்க, விற்பனர்கள், ஆச்சாரியர்கள் இருக்காங்க, அவங்கள பார்த்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் 3ஆம் தந்திரம் தொடங்குகிற பொழுதே இந்த எச்சரிக்கையை உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். இதில் அஷ்டாங்க யோகம்னு அவர் சொல்கிறார். அட்டாங்க யோகம் தமிழில் எண்வகை யோகம். இறைவனை அடைவதற்கு அல்லது பரம்பரோடு இணைவதற்கு 8 வகையான உடல் நிலை சொல்கிறார் யோகம். அதை 8ஆக பிரிக்கிறார். பல வகை இருந்தாலும் தேர்ந்தெடுத்து சொல்கிறார். நான் நல்லா நினைவு வச்சுங்க. ஆகம சிறப்பு சொல்கிற போது எண்ணிலி கோடி ஆகமம் வகுத்து வைத்தானார். அவ்வளோ யாகம் இருந்திருக்கு, ஆகமம் இருந்திருக்கு, நமக்கு இப்போ கிடைக்கல. எவ்வளோ தமிழ் இலக்கியம் மறைஞ்சி போச்சு. அப்புறம் கிடைச்சது 108னாங்க, அப்புறம் 28னாங்க. திருமூலர் காலத்திலே 9 மட்டும் சிறப்பாக எடுத்து தமிழில் பண்ணியிருக்காரு. 9 செந்தமிழ் ஆகமம். இந்த யோகமும் எண்வகை யோகத்தில் எவ்வளோ யோகம் இருக்கின்றார். கடைசியில் ஒரு பாட்டில் அவரை பார்க்க போகிற 126 யோகம்ங்கிறார். எல்லாத்தையும் சொல்லலையே. அப்புறம் அதில் அவர் சிறப்பாக செஞ்சு இந்த 8 வகையான வழிமுறையை மட்டும் பின்பற்றுங்க. அட்டாங்க யோகம், அட்டுனா 8, அஷ்டம்
அஷ்டகம், எண்வகை யோகம். இந்த பாடல் 552 8 வகை என்னன்னு சொல்கிறார். ஏன்னா முதல்ல அது தெரிஞ்சுக்கணும்ல. 8 வகை என்ன 552 பாட்டு. இயமம், நியமமே, எண்ணிலா ஆதனம், தமிழ் ஆதனம் வந்து ஆசனம், இருக்கை, எண்ணிலா ஆதனம், நயமுறு பிராணாயாமம், பிரத்யாகாரம், சயமிகு தாரணை, தியானம், சமாதி. 8. அயமுறும் அட்டாங்கம் ஆவதும் ஆமே. எனவே விதிக்கப்பட்ட இந்த 8 வகையான முறைகள் தான் இருக்குது. நம்ம 3ஆம் தந்திரம் தொடங்குகிறோம். அதில் எடுத்த உடனே 8 வகையான யோகத்தை பற்றி சொல்கிறார். அதுக்கு பேரை சொல்கிறார். அவையெல்லாம் என்னென்னு சொல்கிறார் இந்த பாட்டு. அதில் என்ன முதல்ல சொன்ன இயமம். இயமம் என்பது தவிர்க்கப்பட வேண்டியது. எதெல்லாம் செய்யக்கூடாது, ரொம்ப முக்கியம். அது எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் அடுத்து நாளைக்கு பார்க்க போகிறோம். அடுத்த பாட்டில் இயமம்னா என்னென்ன நீங்கள் தவிர்க்கணும். அடுத்தது நியமம், எதெல்லாம் கடைபிடிக்க வேண்டியது. இயமத்தில் எதெல்லாம் தவிர்க்கணும் கடைபிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம், பாட்டு வருது. நியமம்னா எதையெல்லாம் மேற்கொள்ளப்பட வேண்டும், கடைபிடிக்க வேண்டும் என்பதை நியமம்ன்றது. ஒழுக வேண்டியவை. 3வது இந்த 2ம் செயலுக்கு வந்திருப்பாடு ஆசனம், எப்படி உட்காரணும். அதான் 126 சொல்கிறார். எண்ணிலே ஆசனம் தான் கூட 126 சொல்லிவிட்டு அப்புறம் அதில் அவர் பட்டியலில் போடுற பொழுது நமக்கு ஒரு சிலவற்றை தான் சொல்கிறார். ஏன்னா அதுவே செய்ய முடியாது நம்மால். நான் அது வரப்பொழுது சொல்கிறேன். ஆசனம், இருக்கை. 4வது பிராணாயாமம். பிராணாயாமம் நன்மை தரும் மூச்சு பயிற்சி. கண்ணை மூடிக்கிட்டு மூச்செல்லாம் இழுக்கக்கூடாது, கண்ணை மூடிக்கிட்டெல்லாம் மூச்சை விடக்கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்குது. எந்த தொழில் செய்தாலும் அதுக்கு ஒரு முறை, விதிமுறை இருக்கிறது. பட்டினத்தார் எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே, தாதி இரு கைவீசி நடந்தாலும் அவள் மனம்தான் இருக்கும் நீர்க்குடத்து. தலைமையில் இருக்கிற 3 குடத்தில் ஒரு சொட்டு தண்ணீர் கீழே விழாமல் நடந்து போகிறாங்க. ஒரு இடுப்பில் ஒரு குழந்தைய வச்சுட்டு கையில் ஒரு குழந்தைய பிடிச்சி ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு வரப்பில் ஏறி இறங்கி. அப்போது பிராணாயாமத்தை கூட ஒரு கணக்கு எல்லாம் அளவெல்லாம் திருமணம் சொல்கிறார். திரும்பியும் சொல்கிறேன், நான் சொல்கிறத வைத்துக்கொண்டு நீங்கள் கணக்கு பண்ணாதீங்க. ஒரு நல்ல பிராணாயாமம் தெரிஞ்ச மாஸ்டர்கிட்ட போய் நீங்கள் அப்புறம் தான் செய்யணும். இப்போ தெரிஞ்சுக்கிங்க, இது ஒரு அறிமுகம் தான். 4 நன்மை தருகிற மூச்சு பயிற்சி எல்லாம் இல்லை. 5 பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா என்னன்னா உள்ளத்தை கட்டுப்படுத்துதல். இதோடு தொடர்புடையது அது. மூச்சு சரியான கட்டுப்படுத்தா அங்கே மனமும் கட்டுப்பட்டுவிடும். அப்புறம் 6 தாரணை, வெற்றி மிகும் மன ஒடுக்கம். தாரணை, தைல தாரணைன்னு சொல்கிற பாருங்கள். 7 தியானம். தியானம் என்பது இறை நினைவிலேயே முழுமையாக ஒன்றி இருத்தல், தியானித்தல். அதெல்லாம் என்ன, இதெல்லாம் பின்னாடி என்னென்னு சொல்ல போகிறார். 8 சமாதி. சமாதி என்பது தன்னை அறிந்து இறைவனோடு ஒன்றுதல். திருமூலர் பின்னாடி பாட்டு போட்டிருக்க. தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே தான் அர்ச்சிக்கிருந்தவாறு. சமாதி, ஆதியோடு சமமாதல். இந்த 8 உறுப்புகளும் யோக நெறியாகும். படிப்படியாக இறைநிலையை அடையணும். தயவுசெய்து டக்குன்னு மாறிடாதீங்க. இது பெரியவங்க ரொம்ப சிந்தித்தான் 8 படிநிலை. முதல்ல ஏமம் தவிர்க்கணும், அப்புறம் நியமம், இதெல்லாம் படிநிலை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், அதெல்லாம் எனக்கு தெரியும். டப்பால் நீங்கள் பிராணாயாமம் போகக்கூடாது, டக்குன்னு தாரணைக்கு போகக்கூடாது. போனால் மாட்டிக்குவீங்க. உடலும் கெட்டு போயிடும், உள்ளமும் கெட்டு போயிடும். 2 சிக்கலில் மாட்டிக்கும். எல்லாமே படிப்படியாக. எப்படி பக்தியில் சரியை கிரியை யோகம் ஞானம் படிப்படியாக போகணும். அப்புறம் அதுலேயே பிரிவு இருக்குது. சரியே இருக்குது. 16 பிரிவு இருக்குது. ஞானத்தில் ஞானம்தான் முடிந்த முடிவு. எனவே இந்த யோகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். படிப்படியாக தான் வளரணும். ஒரு நல்ல ஆச்சாரனை அணுக்கி முறையாக பயிற்சி எடுத்துக்கொண்டு ஈடுபட வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இதை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் வணக்கம்.